உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அல்மாண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பாதம். இந்த பாதம் பருப்பு விட்டமின் இ செறிந்ததாக விளங்குகிறது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய உடல் நலம் தரக்கூடிய ஒரு அமிலத்தை அது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இதனோடு ஃபெனல் என்று சொல்லக்கூடிய சோம்பு ஒரு கார்பனேட்டிவ் என்பது மட்டுமல்லாமல் இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் பருப்பு 4-5 எடுத்து ஒரு தேக்கரண்டி சோம்பு சேர்த்து ஒன்றாக உறவாடும்படி அதை தூளாக்கி பாலோடு கலந்து அதை காய்ச்சி குடிப்பது அல்லது தேனோடு குழைத்து பருகுவது என்கின்ற நிலையிலே இது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறு நரம்புகளுக்கு, குறிப்பாக கண் நரம்புகளுக்கு பலத்தை தந்து கண் பார்வை கூர்மையை இது ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. விட்டமின் ஏ மற்றும் டி செறிந்த இந்த அல்மாண்ட் மற்றும் சோம்பு என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி கண் பார்வை கூர்மையை தருவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை சரி செய்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, தலைப்பொடுகு என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக விளங்குகிறது. தலைப்பொடுகு என்று வருகின்ற பொழுது அங்கே தலையிலே அரிப்பு ஏற்படுவது, சிறு சிறு கிருமிகள் தங்குவது, இப்படி ஒரு சிக்கலை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது ஆப்பிள் சிடர் வினிகர், இது நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் 2 தேக்கரண்டி எடுத்து 4 தேக்கரண்டி அது சுடுநீர் சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி ஒன்றாக கலந்து தலையின் மேல் பகுதியிலே, அதாவது தலைமுடியின் அடிப்பகுதியிலே, மண்டை ஓட்டினுடைய மேல் பகுதியிலே நன்றாக பரவும்படி மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு 1/4 மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வைத்திருந்து பின்னர் தலைக்கு குளித்து வருவதனாலே இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்பது ஒரு பொடுகு நீக்கியாக இருந்து தலைமுடிக்கு மென்மை தரக்கூடிய ஒரு கண்டிஷனர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தலைமுடியை ஆரோக்கியமாக வளரச் செய்வதற்கும் இது உதவியாக இருக்கிறது. குருதி ஓட்டத்தை தூண்டி தலைமுடி வேர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பொங்கேமியா பின்னட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, இது வடமொழியிலே கரஞ்சா என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று, தமிழிலே புங்கன் என்று அழகான ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. இந்த புங்கன் இலைக்கு ஒரு அற்புதமான குணம் என்ன என்று பார்க்கின்ற நிலையிலே இது புற ஊதா கதிர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய நம்மை பாதிக்கக்கூடிய கொப்புளங்கள் எழுப்பக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக திகழ்கிறது. புங்கன் மரத்தின் கீழே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு கடற்கரை காற்றை அனுபவிப்பது போல குளுமையான காற்றை இது நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. அதனாலே இல்லத்திலேயும் சரி, வயல்வெளிகளிலேயும் சரி, மனிதர்கள் அமர்வதற்காகவும் கால்நடைகளை அங்கே கட்டுவதற்காகவும்
இந்த மரங்களை அதிகமாக வைத்திருப்பது வழக்கம். இந்த இலைகளை வெயில் காலத்திலே மாடுகளினுடைய தலையிலே கொத்தாக வைத்துக்கொண்டு வண்டியிலே கட்டி ஓட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். வண்டியை இழுக்கின்ற மாடுகள் வெயிலிலே இந்த மயக்கத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை, நீர் சுருக்கத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை வாராமல் தடுப்பதற்கு இதை கொத்தாக தலையிலே கட்டி வைத்தார்கள். வெயில் காலத்திலே பனை நொங்கை விற்பவர்கள் கூட இந்த புங்கன் இலையை நொங்குக்கு கீழாகவும் மேலாகவும் இதை பரவி வைத்து வருவதோ வழக்கம். இதனாலே வெயிலிலே அந்த நுங்கினுடைய நீர் சத்துவம் குறையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இப்படி புற ஊதா கதிர்களை தடுப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்டி-ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலேயும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலேயும் வயிற்று பூச்சிகளை வேறிருக்கக்கூடிய ஒன்றாக இது உள்மருந்தாக நமக்கு பயன் தருகிறது. இந்த புங்கன் இலையை ஒரு சுண்டைக்காய் அளவு அந்தி சந்தி என்று சில நாட்கள் பருகுகின்ற நிலையிலே வயிற்று பூச்சிகளை வேறு இருக்கிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, டிஸ்பெப்சியா என்று சொல்லக்கூடிய பசி இன்மையை போக்குகிறது, லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தோல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் வந்த நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இது நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய எண்ணெயை பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக இனிப்பு பலகாரங்களை முன்பெல்லாம் புங்கன் எண்ணெயிலே குறிப்பாக அதிரசம் செய்வது என்பது வழக்கமாக இருந்தது. இந்த புங்கன் எண்ணெயை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கிருமி நாசினியாக இது பயன் தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, புண்களை ஆற்றுகிறது, அதனோடு கூட மேனிக்கு தோலுக்கு நல்ல பொலிவை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த எண்ணெயை மேலே தடவுவதனாலே சொரியாசிஸ் போன்ற நோய்களிலே இருந்து எக்ஸிமா என்கின்ற நோய்கள் வரையிலே இது போக்குகின்ற ஒரு தோல் நோய் துடைப்பானாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த புங்கு எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு புங்கன் மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, புங்கன் மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம புங்கன் பூவை பயன்படுத்தி சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புங்க மரத்தோட பூக்கள். நமக்கு பிப்ரவரி மார்ச்ல இருந்தே புங்கன் மரம் பூக்க ஆரம்பிச்சிடும். மார்ச் ஏப்ரல் எல்லாம் அதிகப்படியான பூக்கள் நமக்கு கிடைக்கும். தரையில நிறைய பூக்கள் கொட்டி கிடக்கும். நம்ம இந்த பூக்களை கலெக்ட் பண்ணிக்கணும். மண் இல்லாம இந்த பூக்களை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கணும். இது பார்க்கறதுக்கு புளியம்பூ மாதிரி தான் இருக்கும். ஒரு வெகுட்டல் வாடை இருக்கும் இந்த புங்கம் பூக்கு. அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதனால நம்ம நெய்யில வறுத்துக்கணும். மருந்து தயார் பண்ணும்போது கூட நெய்யில வறுத்துக்கணும். இந்த பூக்களை கலெக்ட் பண்ணி நம்ம இங்க காய வச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் பூக்களை. இந்த மருந்து செய்ய தேவையான பொருட்கள்: புங்கம் பூக்கள், பசு நெய், நாவல் கொட்டை. நாவல் கொட்டையை நம்ம இங்கே இடிச்சு வச்சிருக்கோம், பொடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல நாம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இந்த புங்கம் பூக்களை வறுக்கிறதுக்காக தேவையான அளவு நெய் விட்டுக்கணும். ஒரு பிடி அளவு நம்ம புங்கன் பூக்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூக்களை நெய் விட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு இதோட நம்ம நாவல் கொட்டை பொடி சேர்த்துக்கணும். நம்ம ஒரு பங்கு அளவு புங்கன் பூ சேர்த்தோம்னா அதோட சம அளவு நாவல் கொட்டை பொடி சேர்த்துக்கலாம். இந்த பூக்கள் வறுபட்டா கொஞ்சம் கம்மி ஆயிடும். நமக்கு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் நம்ம நெய்யில போட்டு வறுத்தோம்னா வெடிக்கும், அது சரியா அரைப்பட்டு வராது. அதனால பூக்களை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது சூரணமும் நமக்கு கெட்டு போகாம இருக்கும், பூச்சியெல்லாம் வராம இருக்கும். சிறு தீயில வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். இதை நல்லா வறுபட்டு இது வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருகாம எடுத்துடணும். பூக்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதோட நாவல் கொட்டை சேர்த்து அரைக்கணும். நாவல் கொட்டை பொடி எடுத்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க புங்கம் பூக்கள் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம நெய்யில வறுக்கும் பொழுது
அந்த பஞ்சன் ஸ்மெல் எல்லாமே போயிடும், வெகுட்டல் வாடை இல்லாம இருக்கும். புங்கன் பூ, நாவல் கொட்டை சேர்ந்த இந்த சூர்ணம் இப்போ தயாராயிடுச்சு. இப்படி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம காஃபி பொடி மாதிரி கூட தயார் பண்ணி வச்சுக்கிட்டு டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணி கூட குடிக்கலாம். அந்த பொடியை நம்ம டைரக்டா அப்படியேவும் சாப்பிடலாம். நெய்ல வறுக்கப்பட்ட புங்கன் பூக்கள் மற்றும் நாவல் கொட்டை சேர்ந்த இந்த சூர்ணத்தை காலை மாலைன்னு இரு வேளையும் 1/4 தேக்கரண்டி அளவு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். நம்ம மற்ற மருந்துகளோட, நம்ம ரெகுலரா எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோய்க்கான மருந்துகளோட சேர்த்து இதை நம்ம துணை மருந்தா பயன்படுத்தலாம். புங்க மரத்திலிருந்து வரக்கூடிய காய்களை உரிச்சோம்னா அதுக்குள்ள இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இந்த விதைகளை நம்ம ஜாதிக்காய், மாசிக்காய் மாதிரி இழைச்சி பிம்பிள்ஸ்க்கு எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணலாம். இந்த விதைகளை எடுத்து நம்ம மஞ்சள் இழைக்கிற மாதிரி இழைச்சிட்டு அந்த பாலை, அந்த விதையிலிருந்து வரக்கூடிய பாலை நம்ம பிம்பிள்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது முகப்பருக்கள் வடு இல்லாம ஆறும். அதே போல கட்டிகளுக்கும் நம்ம இதை மருந்தா பயன்படுத்தலாம். தவளை சொறி, கரப்பான் போன்ற நோய்கள், தோல் நோய்கள் இருக்கிறவங்க புங்கன் எண்ணெயை வெளிப்பூச்சு மருந்தாவும் உள் மருந்தாவும் பயன்படுத்தலாம். புங்கன் எண்ணெயை நோய் கண்ட இடத்துல எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த வடுக்கள் சீக்கிரமா ஆறும். அந்த சொறினால வரக்கூடிய தழும்புகள் எல்லாமே போகும். அதே போல கருவேப்பிலை பொடியோட புங்கன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு கருவேப்பிலை பொடி, 5 ml அளவுக்கு புங்கன் எண்ணெய், இவை இரண்டையும் மிக்ஸ் பண்ணி தினம் ஒரு வேளை காலையில நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தவளை சொறி சரியாகும். கரப்பான், சிரங்கு போன்ற பிரச்சனைகளும் சரியாகும். அன்பான நேயர்களே, புங்கேமியா பின்னட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது புங்கன். அதனோடு புங்கன் பூக்கள், அந்த பூக்களை நாம் சேகரித்து வைத்துக்கொண்டு சுத்திகரித்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு அதனோடு சிசிஜியம் கியூமினி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜம்பு என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது நாவல். இந்த நாவல் கொட்டையும் புங்கம் பூவினுடைய சூரணமும், நாவல் கொட்டை சூரணம், புங்கம் பூ சூரணம், இவை இரண்டையும் எடுத்து அன்றாடம் வேறுகடி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் எந்த வகையிலேனும் உள்ளுக்கு பருகி வருகின்ற நிலையிலே சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஒன்றாக, தணிக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய எண்ணெயை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது. அந்த வகையிலே குளிர்ந்த நிழல் தருவதற்காக நாம் வைத்திருக்கின்ற புங்கன் மரத்தினுடைய பூக்கள் மருந்தாகிறது, இலைகள் மருந்தாகிறது, அதனுடைய பட்டைகளும் மருந்தாகிறது, அதனுடைய விதைகளும் மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.